நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வோம். மக்களாட்சி நிலைநாட்டுவதே நம் இலக்கு. தாவேகா தொண்டர்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் கடிதம். மதுரையில் நடந்த தமிழக வெற்றிக் கழக மாநாடு தமிழக அரசியலை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடிய இந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசிய கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: விக்கிரவாண்டியில் நடந்த முதல் மாநாடு என்னை நிகழ வைத்தது. மதுரையில் நடந்த இரண்டாவது மாநாடு என்னை திக்குமுக்காட செய்துள்ளது. இந்த அளவு பேரன்பு காட்டும் உங்களை என் உறவுகளாக பெற என்ன தவம் செய்தேனோ. கடவுளுக்கும் மக்களுக்கும் என் மனதின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றி. இந்த மாநாட்டின் வெற்றி என்பது உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பிலும் பங்களிப்பிலும் மட்டுமே சாத்தியமாக இருக்கிறது. மதுரையில் கடல் வந்து புகுந்தது போல இருந்தது. நம்முடைய மாநாட்டு காட்சி கபட நாடகம் மற்றும் பிளவுவாத சக்திகளை அரசியல் மற்றும் கொள்கை அளவில் நின்று உறுதியாக நாம் எதிர்த்ததை கடல்கள் சேர்ந்து கைத்தட்டியதில் போல் மக்கள் மனப்பூர்வமாக வரவேற்றது கல்வெட்டாக மனதில் பதிந்தது. இது நம் அரசியல் மற்றும் கொள்கை வழிப்பயணத்தில் இன்னும் ஆழமாகவும் அகலமாகவும் அடர்த்தியாகவும் மாற்றியுள்ளது. அதை இனி சமரசமின்றி செய்வோம். அதனை உறுதிப்படுத்த செயல்மொழிதான் நம் அரசியலுக்கான தாய்மொழி என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். எத்தனை மறைமுக தடைகள் உருவாக்கப்பட்டாலும் நமக்காக நம் மக்கள் கூடும் திடல்கள் எப்பொழுதும் கடல்களாகத்தான் மாறும். அனைத்து பணிகளையும் சிறப்பாக மேற்கொண்ட பொதுச் செயலாளர், அவருக்கு துணை நின்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் மனம் நிறைந்த பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மீது வீசப்படும் விமர்சனங்களில் நல்லவற்றை மட்டுமே நமதாக்கி உரமேற்றுவோம். அல்லவை அனைத்தையும் புறந்தள்ளி புன்னகைப்போம். மக்களோடு மக்களாக இணைந்து நிற்கும் மக்கள் அரசியல் மட்டுமே நமது நிரந்தர அரசியல் நிலைப்பாடு. மனசாட்சி உள்ள மக்களாட்சியை நிலைநாட்டுவது மட்டுமே நம் இலக்கு. மக்களுடன் தோளோடு தோள் சேர்ந்து தொடர்ந்து பயணிப்போம். தூய அரசியல் அதிகார இலக்கை வெல்வோம். 1967 1977 தேர்தல் அரசியல் வெற்றி விளைவுகளையும் வருகிற 2026 சட்டசபை தேர்தலிலும் நம் தமிழக மக்கள் நமக்காக நிகழ்த்தி காட்டப் போவது நிச்சயம். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு பயணிப்போம். வெற்றி நிச்சயம். இவ்வாறு அவர் கூறியுள்ளார்.